ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம புது விதமாக ஒரு வெங்காய சட்னி பண்ணுவோம். இதுக்கு தக்காளியே தேவை கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வெங்காயத்தை தூள் வச்சு ஒரு 3 விசில் குக்கரில் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மிளகாவை வந்து நல்லா கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த வெறும் மிளகாவை சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுடுங்க. அப்புறம் கொஞ்சம் புளியும் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா சோம்பு, தனியா, சீரகம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மிளகாவை நம்ம வந்து கொஞ்சம் பூண்டும் வேணும். கொஞ்சம் நல்ல ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா எடுத்துக்கோங்க. பூண்டு கூட மிளகாய் சேர்த்து புளி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிடுங்க. அது ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாவை அரைச்சிடுங்க. மிளகாய், பூண்டு, புளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சிடுங்க. அந்த வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு, சீரகம், தனியாக வறுத்து வச்சுருக்கோம், அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத அது இதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாவை, அதை போட்டு நல்லா இதில் எடுத்து ஊற்றி நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதங்கின அப்புறமா அந்த மிக்சியை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நமக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. இதை ஸ்மாஷ் பண்ணி வச்சோம்னா இது கொஞ்சம் திக்கான அப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு இறக்கிக்கோங்க. இது நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வேக வச்சு இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். இதுக்கு தக்காளியே தேவையில்லை. லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய்.